அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வருகின்ற ஆண்டு 2025 மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுல பார்ப்போம். மீன ராசி அப்படின்னா அது ஒரு உபய ராசி. அது குருவோட ஆட்சி பெற்ற வீடு. அங்கு சுக்கிரன் உச்சம் அடைகின்றார். புதன் நீசம் அடைகின்றார். பொதுவா பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரர்கள் கடந்த 3 வருஷமாவே பார்த்தீங்கன்னா, படாத பாடுபட்டிருப்பீங்கன்னு சொல்லலாம். அதாவது ஒரு வழி ஆக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். சொல்லனா துயரம். நடைபிணமா ஆகிட்டு இருக்கோம். என்ன செய்யறது? நமக்கெல்லாம் இந்த நிலை வருமா? அப்படிங்கிற மாரி ஒரு உங்களுடைய எதிர்பார்க்காத, கற்பனைக்கு எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடைபெற்றிருக்க கூடும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, உங்க ராசியில ஜென்ம ராசியில ராகு பகவான் உட்கார்ந்ததுனால, உங்கள சுத்தமா முடக்கி வச்சிருப்பாரு. நீங்க என்ன செய்யறதுன்னே நீங்க ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது. நீங்க என்ன செஞ்சாலும், சுத்தமா என்ன ஒரு திக்கு தெரியாத காட்டுல விட்டா எப்படி இருக்கும்? அது மாரி திக்கு தெரியாம அலைஞ்சிருப்பீங்க. யாருடா நம்மள இது பண்ண போறா? இப்ப நெறைய பேர் உங்க காதுபட பேசியிருப்பாங்க. அவ்வளதான். அவன் சாப்டர் க்ளோஸ்யா. அவ்வளதான் அவன் கதை முடிஞ்சுது. அவ்வளதான் இந்த மாரி அவன் இனிமே ஜென்மத்துக்கு எந்திரிக்கவே மாட்டான். அப்படிங்கிற மாரி உங்கள ரொம்ப ஏளனமா பேசியிருப்பாங்க. ஆனா, அதற்கெல்லாம் நீங்க பதிலடி குடுக்குற மாரி வரக்கூடிய ஆண்டு கிரக அமைப்பின் மூலமாக உங்களுக்கு அப்படியே திரும்ப மீண்டு வர்றீங்க. அப்படியே என்ன சொல்றது, அவங்க மூக்கு மேல விரல வைக்கிற மாரி செம்மையா வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு அமோகமான ஒரு ஆண்டாக இருக்க போகுது. ஒரு கவலை இருக்கும் உங்களுக்கு. என்னடா இப்போ ஜென்ம ராசியில சனி உட்கார போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் ஒரு 4 மாசத்துக்கு பிறகு உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து விலகுறார். அதாவது உங்களுடைய சிறை வச்சிருப்பீங்கல்ல, அவர் சிறை வச்ச மாரி ஒரு இருந்திருக்கும். அதுலேருந்து நீங்க வெளிய வரீங்க. அந்த சிறையிலேருந்து நீங்க வெளிய வரீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய ரிலீஃப்ன்னு சொல்றேன். மற்றபடி இப்போ சனி பகவான் இப்போ உங்களுக்கு 4 மாசத்துக்கு ஒரு மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு வர்றது அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்புகளை மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தாது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள, உங்கள அம்மா, அப்பா, பெற்றோர்கள் கூட, உங்க உறவினர்கள் கூட, யாருமே உங்கள இப்போ உங்க சொந்த வீட்டிலேயே உங்க மனைவி கூட உங்கள மதிச்சிருக்க மாட்டாங்க. இவன்லாம் ஒரு ஆளு அப்படிங்கிற மாரி யாருமே நீங்கலாம் நொந்து போயிருப்பீங்க. என்னடா இது நம்மளலாம் கேட்கவே மாட்டாங்களா? ஒரு இந்த மாரி ஒரு என்ன அப்படின்னு ஒரு ஆறுதல் கூட ஒரு வார்த்தையா கேட்க மாட்டாங்களா? அப்படின்னு ஒரு நிர்கதியாய் போய் நிக்கக்கூடிய ஒரு மனசு அந்த அளவுக்கு நொந்து போயிருப்பீங்க. நண்பர்கள் எல்லாம் உங்கள விட்டு போயிருப்பாங்க. உறவினர்கள் உங்கள விட்டு போயிருப்பாங்க. ஆனா, அவர்கள் எல்லாமே உங்கள தேடி வரக்கூடிய காலகட்டம் வருகின்ற ஆண்டு 2025. வர மே மாசத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இப்போ மே மாசத்துக்கு பிறகு. அப்ப பார்த்தீங்கன்னா, அ இடமாற்றம் ஏற்படும், தொழில் மாற்றம் ஏற்படும், வேலையில் மாற்றம் ஏற்படும், வேலையில் உயர்வு ஏற்படும். அதேபோல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அனுகூலமான ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். அது மாரி தொழில் செஞ்சு நஷ்டமாயிட்டேன். தொழில்ல எனக்கு கையே குடுக்கல. எனக்கு ரொம்ப நான் நஷ்டமா இருக்கேன் அப்டின்னா, அனுகூலமான காலகட்டங்கள் வரக்கூடிய ஆண்டுல பார்த்தீங்கன்னா, தொழில்ல அவ்ளோ அபரிமிதமான ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஒரு தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வரக்கூடிய ஆண்டு அமையப்பெறும். அதே மாரி என் பையனுக்கு கல்யாணம் ஆகுமா? என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா? என் வீட்லலாம் ஒரு மங்களகரமான வாத்தியங்கள் ஒலிக்குமா? என் புள்ளைக்கு கல்யாணம் ஆவணும் அப்படின்னு ரொம்ப ஏங்கிட்டு இருந்திருப்பீங்கல்ல. வரக்கூடிய ஆண்டுல பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் மங்களகரமான இசை முழங்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. நீங்க நெனச்சு பார்க்காத அற்புதமான வரன், திருமணம் தடைபட்டு வந்த திருமணம் அனைத்தும் குரு பகவான் பெயர்ச்சி ஆகும்போது அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுடைய திருமணத்தை நீங்கள் அவ்வளோ அற்புதமா நீங்க பார்க்கக்கூடிய காலகட்டம் வரப்போகுது. அதே மாரி வேலை கிடைக்கல என் பையனுக்கு, என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கல. இந்த மாரி ஒரு அரசு துறையில நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப காலமாக. இல்ல நான் ஐடி துறையில வேலை நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இல்ல வெளிநாட்டுக்கு நான் வேலைக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கிடைக்கவே இல்ல அப்படின்னு இருக்கவங்களுக்கு, வெளிநாட்ல நல்ல அற்புதமான வேலை கிடைக்கும். ஐடி துறையில் முயற்சிப்பவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில ஐடி துறையில் வேலை கிடைக்கும். அதே மாரி அரசு துறையில் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு, இது மாரி ஆசிரியர் பணிக்கு இது மாரி அவர்கள் எல்லாமே வரக்கூடிய காலகட்டங்கள் 2025ஆம் ஆண்டு வெற்றிகரமான உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பாக அமையப் போகுது. அதே மாரி பையன் படிக்கல, பொண்ணு படிக்கல, படிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த விஷயங்கள்லாம் மாறி, அவர்கள் அற்புதமாக வரக்கூடிய காலகட்டத்தில அற்புதமா படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. 7ல இருந்த கேது பார்த்தீங்கன்னா, இப்போ 6ஆம் இடத்துக்கு வரப்போறார்.
அதனால இல்வாழ்க்கையில் நிலவி வந்த பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், உறவினர்களோட பிரச்சனை இந்த மாரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு விலகி அமைதியான இப்போ வந்து இணக்கமான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய அமைப்புகள் வரப்போற ஆண்டு உங்களுக்கு தன்னாலே அமையப் போகுது. அதனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒரு அனுகூலம், ஒரு சந்தோஷம், ஒரு தாம்பத்தியம், ஒரு இணக்கம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நோக்கி உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும். அதே மாரி கோர்ட் கேஸ் வழக்கு, பஞ்சாயத்து, இல்ல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வந்து சில கணவன் மனைவி வந்து இப்போ மறு திருமணத்துக்கு டைவர்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. அது இழுத்துக்கிட்டே போகுது. அந்த மாரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல தீர்வு கிடைச்சிரும். டைவர்ஸ் வந்து கிடைக்காதவங்களுக்கு இழுத்துட்டு இருந்தவங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கும். அதே மாரி பஞ்சாயத்து விஷயங்கள், இது மாரி சொத்துல வில்லங்கம் பிரச்சனைகள், இந்த மாரி எல்லா விஷயங்களும் சுமூகமா அதெல்லாம் முடிவுக்கு வந்துரும். அதுவும் அனுகூலமான முடிவுகளாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய நெறைய கடன் வாங்கி வச்சிருப்பீங்க. அந்த கடன்லாம் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டங்கள்ல சிறிது சிறிதாக உங்களுடைய கடன் அனைத்தும் தீர்க்கப்படும். அதே மாரி நான் தொழில் செய்யறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு லோன் வந்து நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு லோன் கிடைக்கல. எனக்கு பேங்க்ல நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு லோன் கிடைக்கல. ரொம்ப நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, லோன் அப்ரூவ் ஆகும். பேங்க் லோன் அப்ரூவ் ஆகும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வரக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க தொழில் செஞ்சீங்கன்னா அப்படின்னா, அற்புதமாக இரட்டிப்பு லாபமாக உங்களுக்கு அந்த வரக்கூடிய காலகட்டத்தின் அமைப்பு வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அபரிமிதமான ஒரு ஆண்டாக இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு. அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு அமோகமான ஆண்டாக தான் இப்போ வரக்கூடிய ஆண்டு இருக்கும். ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு வெற்றியை தரக்கூடிய, நீங்க எதிர்பார்க்காத பதவி, பட்டம், புகழ் உங்கள வந்து நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா உங்களை தன்னால தேடி வரும். அதேபோல கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு அமோகமான ஒரு ஆண்டாக 2025ஆம் ஆண்டு மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதேபோல பூர்வீக வழியில இருந்த சொத்து பிரச்சனை எல்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல தீரும். இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏன் அனுகூலமான ஒரு காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குரு பெயர்ச்சியாகி 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அனுகூலமான பட்டம், பதவி உயர்வு, தொழில் மாற்றம், குழந்தை பாக்கியம், திருமண வைபோகம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். 3ஆம் இடத்தில் இருந்த குரு 4ஆம் இடத்திற்கு பெயரும் பொழுது இருள் சூழ்ந்த உங்களுடைய வாழ்க்கை, இருளாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, பிரகாசமான ஒளி தீபமாக, திருவண்ணாமலை தீபமாக ஒளிரப் போகின்றீர்கள் மீனராசிக்காரர்களே. என்ன 7.5 சனி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரையும் ஈஸியா நம்பிராதீங்க. அதேபோல தவறான உங்களுடைய உடலை பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனதை பார்த்துக் கொள்ளுங்கள். அது மாரி உங்களுடைய தவறான நண்பர்கள், தவறான ஒரு பழக்கவழக்கம், இது மாரி ஒரு தவறான விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க. ஏன்னு கேட்டா, அந்த தவறான நண்பர்கள், தவறான தொடர்புகள் மூலமாக நீங்கள் தவறான பாதைக்கும் செல்லக்கூடும். நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. வருடத்திற்கு ஒரு முறை உங்கள் குலதெய்வத்திற்கு சென்று ஒரு வழிபாடு செய்து, ஒரு பூஜை செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்கா அனுகூலமான விஷயங்கள் நடைபெறும். அதேபோல ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயரை வாரம் தவறாமல் சனிக்கிழமை அன்று தரிசனம் செய்ய வேண்டும். அதேபோல முடிஞ்சா 6 மாதத்திற்கு ஒரு முறை அவருக்கு வெற்றிலையில் மாலை சாட்டலாம். அல்லது வடமாலை சாட்டுவது மீனராசிக்காரர்களுக்கு அனுகூலமான, ஏற்றமான, அபரிமிதமான ஒரு ஆண்டாக அமையும். அதனால வரக்கூடிய ஆண்டு 2025 மீனராசிக்காரர்களுக்கு ஒரு அமோகமான ஆண்டாக இருக்கும். வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்று சொல்லி, இந்த திருச்செந்தூர் முருகன் உங்கள் அனைவரையும் அருள்வார், வாழ்த்துவார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இப்ப நான் சொல்லக்கூடியது ஒரு பொதுவான ஒரு பலன். உங்க வாழ்க்கையில வந்து திருமணம் நடக்கல, இல்ல குழந்தை பாக்கியம் இல்ல, என் பையனுக்கு கல்யாணம் ஆகல, என் பொண்ணுக்கு கல்யாணம் ரொம்ப நாளா ஆக மாட்டேங்குது, இல்ல நாங்க வீடு வாங்கணும்னு முயற்சி பண்றோம், வீடே வாங்க முடியல, வீடு அமையல, வேலை கிடைக்கல, இல்ல அரசியல் எனக்கு உயர் பதவி கிடைக்கல, கலைத்துறையில எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு பதவி கிடைக்கல, இல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கல, இப்படி என்ன வேணா ஒரு விஷயங்கள் இருக்கலாம். நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னா, தேவகோட்டையில் உள்ள 1500 வருடம் பழமை வாய்ந்த ஸ்வர்ணகாளீஸ்வரர் கோயிலுக்கு சென்று ஒரு முறை தரிசனம் செய்யுங்கள். சிதிலம் அடைந்த சிவனை சிறப்பித்திருக்கிறோம். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அதற்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. சுமார் 22 வருடங்களுக்கு முன்பு எனது அப்பா வந்து எங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கெல்லாம் பெரிய வசதி வாய்ப்புகள் இல்ல. அப்போ ஒரு 22 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வாராகி உபாசகிய போய் எங்க அப்பா வந்து பார்க்குறாரு.
பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க ஊர் தேவக்கோட்டையிலிருந்து சுமார் ஒரு 10 கிலோமீட்டர்ல சிதிலமடைஞ்ச ஒரு சிவன் சிலை இருக்கு. அதை தேடி கண்டுபிடித்து நீங்கள் அவருக்கு ஒரு கூரை அமைத்து கொடுத்தால் உங்களுக்கு சகலவிதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த கோயிலை தேடி அவர் பல நாட்களாக அவர் அலைந்து, அதற்கு பிறகு அந்த கோயில் கண்டுபிடிக்கப்பட்டு முட்டக்குத்தி என்ற கிராமம், ராமேஸ்வரம் செல்லக்கூடிய வழியில முட்டக்குத்திங்கிற கிராமத்துல அந்த சிவன் வந்து சிதிலமடைஞ்சு போய் இருந்தது. அந்த சிவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு கூரை போல ஒரு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்து அதற்கு பூஜை செய்து வந்தோம். அதற்கு பிறகு நடந்த அதிசயம் பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரியே நாங்க ஒரு பெரிய சொந்தமான ஒரு வீடை வாங்கினோம். பெரிய வீட வந்து வாங்குனோம். எதிர்பார்க்காத பெரிய வீட வாங்குனோம். அதற்கு பிறகு சென்ற ஆண்டு தான் அந்த கோயிலுக்கு, சுவர்ணகாளீஸ்வரர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஜூன் 25, 2023ல. ஏன் இத்தனை வருஷம் அந்த கும்பாபிஷேகம் நடக்கலன்னா, சிவன் கோயில் கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதனால அவ்வளோ பெரிய போராட்டங்கள், அந்த போராட்டத்துக்கு பிறகு நிறைய பணம் செலவு. அதற்கு பிறகு சென்ற ஆண்டு அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று இருக்கு. அம்பாள் பேர் மங்களாம்பிகை. அந்த மண்ணை மிதித்தாலே சாமானியமா அந்த கோயிலுக்கு வந்து உங்க கர்மா அலோவ் பண்ணுச்சு, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, நீங்க வந்து அங்க போய் அந்த இடத்துல நீங்க காலை மிதிச்சீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயமாகுவீர்கள், வெற்றியை பெறுவீர்கள். அதனால இந்த தகவலை முடிந்தவரை, கூடுமானவரை உங்களுடைய அறிந்த வட்டங்கள், தெரிந்த வட்டங்களுக்கெல்லாம் நீங்க வந்து பகிருங்க. பகிர்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சத்கர்மா வந்து சேரும். அதே போல அது பெரிய கோயில், அது போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கோயிலுக்கான வளர்ச்சி பணிக்கு, சுவர்ணகாளீஸ்வரர் கோயில் வளர்ச்சி பணிக்கு நிதி அளித்து உதவ நினைக்கும் நல்ல உள்ளங்கள் உங்களுடைய கொடுக்கப்பட்டிருக்கும் வங்கி கணக்கில் உங்களால் முடிந்த நிதியை அனுப்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து